ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். சில நேரங்களில் நம்மளோட ஆம், அதீத உணர்வுகள், அதாவது கோபம், இல்லை பழிவாங்கும் உணர்வு, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் வந்து நிச்சயமாக அவங்களுக்காகவாது முன்னேறி காமிப்பேன், வந்து இவ்வளோ என்னை கோவப்படுத்திட்டாங்க, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற நினப்பு என்ன பண்ணிடும்னா நம்மளை வந்து ரொம்பவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிச்சிருங்க. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் நம்ம குளிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. ஒரு வாரம் நம்ம குளிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்கனால கிட்ட வர முடியாது. அதே இது ஒரு மாதம்னா இன்னும் ஒரு மாதிரி எல்லாம் ஸ்டிக்கி ஆகிடும், நம்ம உடம்பெல்லாம் அப்படியே பிச்சு பிச்சுன்னு ஓட்டிட்டு. ஸோ இது வந்து வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே இருக்குதுன்றது வெளியில் யாருக்குமே தெரியாது. நம்ம உள்ள குப்பை கூழத்தை போட்டு வச்சுருக்கோம். அப்போ எது வந்து பாதிக்கப்படும்னா, நம்ம உடம்பு பாதிக்கப்படும், நம்ம மனசு பாதிக்கப்படும். வெளியில் இருக்கவங்க யாருக்கும் அந்த பாதிப்பு தெரியாது. நம்மளோட கோபம் வெளிப்பட்டு வெடித்து அதை மற்றவங்களுக்கு தெரிகிற வரைக்கும். அப்போது அதனால் யார் பாதிக்கப்பட போகிறதுனா, ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது நம்ம மட்டும்தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிடையவே கிடையாது. ஒருவேளை நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேபி அந்த இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அவங்களெல்லாம் விட அதிகமாக அந்த விஷயத்தினால பாதிப்படைய போகிறவங்க நம்ம மட்டும்தான். ஸோ முதல்ல வந்து நாம் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அன்பாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒன்று, நம்மளை நாமளே பழி வாங்கிடக்கூடாது. அடுத்தவங்க மேலே கோவப்பட்டுட்டோ, பழி வாங்கணுன்ற உணர்ச்சினாலேயோ அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, நம்மளை நம்மளை ரொம்ப பாதிச்சுக்கிறோம், நம்ம உடம்பை ரொம்ப வருத்திட்டு இதை செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் வேணாம், நம்ம நார்மலாக செஞ்சாலே இந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம். அடுத்தவங்களை பழிதீர்க்கிறதுக்காக, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை நான் அடையணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி சொல்லி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து உங்கள் உடம்பும் மனசும் உங்களுக்கு ஒத்துழைச்சு நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க. ஸோ இவ்வளோ பிரயத்தனப்பட்டு அடுத்தவங்கள பழிவாங்கணுன்ற எண்ணத்தோடு தான் நம்ம முயன்று அதை வெற்றி பெறணுன்ற அவசியமே இல்லைங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மனசை அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சாலோ, உங்கள் ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க செய்கிறதுனால உங்களோட எந்த விஷயமும் பாதிக்காது அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. அண்டு தெளிவாக நீங்கள் இந்த விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட சந்தோஷம் வந்து எப்பயுமே இருக்கும். உங்கள் சந்தோஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஈர்க்கப்படும். நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீங்க. உங்கள் இலக்கையும் அடைஞ்சு அதை தாண்டி நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ.